முருகப்பெருமானே என் மூச்சுக்கு துணை என்று வாழும் மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் குறைவோ வளம் குறைவோ வாழ்க்கை எங்கேயோ போகுது. ஆனா என்னைக்கும் பயந்தது கிடையாது. நம்ம ராசிக்கு சின்ன வேணா ஆடா இருக்கலாம், ஆனா மற்றவங்களுடைய ஆட்டத்துக்கு அடிபணிய மாட்டோம். அதே போல மற்றவங்களை ஆட விட்டு வேடிக்கையும் பார்க்க மாட்டோம். நியாயமா இருக்கியா துணை வருவேன், அநியாயமா இருக்கியா அழிச்சு போடுவேன். என்னங்க மேஷராசிக்காரங்க ரொம்ப வம்பான ஆளுங்க போலையே, சண்டைக்கே நிற்பாங்க போலையே அப்படின்னு சொன்னா ஆமா நிற்போம். அநியாயத்துக்கு எதிராக சண்டை போடுவோம். போர் குணம் கொண்டவங்க தான். போராடியும் நல்லதை மட்டுமே நிலைநாட்டணும்னு பாடு வைப்போம். எனக்கு பிரச்சனையா பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு பிரச்சனையா, இல்ல பொதுப்படியா யாருக்காவது என்ன பிரச்சனை நடக்குதா தட்டி கேட்பேன். ஏன்னா முருகனுடைய அனுகிரகம் படித்தவங்க இவங்க சும்மா இருக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, டே வீட்டுல சும்மாவே இருக்க மாட்டியா, சும்மாதான் ஏண்டா, எங்கேயாச்சும் ஒரு வம்பு வழக்கு இழுத்துட்டு வர அப்படின்னா இவங்களா போய் வம்பு வழக்கு இழுக்க மாட்டாங்க. இதா தப்பு தண்டா நடக்குது, உண்மைக்கு மாறா ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நியாயமே இல்லாத விஷயம் நடக்குது, கண்டிப்பா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் சரி, தெய்வமே இது வந்து தப்பு, நீ அமைதியாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெய்வத்தையே ஒதுக்கி வச்சு கூட அந்த உண்மைக்கு போய் துணை நிற்பாங்க. ஒருத்தங்க உறக்க பேசுறாங்கன்னா அவங்களுடைய வார்த்தையில உண்மை இருக்கும், அவங்களுடைய மனசுல உண்மை இருக்கும். இதனாலதான் மேஷம் வந்துட்டு நல்ல உறக்க பேசுவாங்க. புரியுதுங்களா? இவங்க பேச்சுக்கள்லாம் அனல் பறக்கும். முருகப்பெருமான் எப்படிங்க, தீயோரை கழுவேற்றும் என் வேலையா, எப்படிங்க முருகான் அந்த வார்த்தை கேட்டா போதும் அரோகரா அப்படி ஒரு மாதிரி மனசுக்குள்ள உற்சாகம் பெருக்கெடுக்கும். நான் இருக்கேன்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கந்த கடவுள் அந்த கருணை மூர்த்தியோடைய ஒட்டுமொத்த அந்த தைரியமும் நமக்கு வந்துடும். முருகப்பெருமானை பத்தி யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, மேஷம் கட்டாயம் நினைச்சே ஆகணும். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்க. அவருடைய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். ஸோ உங்களுக்கான இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் குலதெய்வமாக கூட நீங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற்ற ஒரே வழி. அதாவது சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. இந்த மேஷ ராசிகளை பார்த்து யாராவது உனக்குலாம் என்ன தெரியும்னு பேசினான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி ஒரு விவரம் தெரியாத ஆட்களை பார்க்கவே முடியாது. காரணம் கேட்குறீங்களா? மேஷ ராசிகளோட விஷயத்த பேசினானா அதுல வந்துட்டு ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவாங்க. அதே போல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத அமைதி காக்குறதும் இவங்கள தான் இருப்பாங்க. ஏன்? முருகப்பெருமானுடைய அருள் படைத்தவங்க. ஏன்னா ஈசனுக்கே வேதத்திற்கான பொருள் உரைத்ததால் தான் முருகப்பெருமான் எப்படி போற்றப்படுறாரு, குருவிற்கு எல்லாம் மேலான குருவாக கருதப்படுகிறார். முருகனை வழிபாடு செய்றீங்களா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், அது இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடும். முருகான்ற மந்திர சொல்லுக்கு அந்த திருநாமத்தை நீங்க ஒரே ஒரு முறை சொன்னா போதும். மனதார சொல்லுங்க, உண்மையான பக்தியோட சொல்லி பாருங்க. உங்களை தொடர்ந்து வந்த பல பிறவைகள்ல இருந்து தொடர்ந்து வந்த துன்பங்கள் கூட, வினைகள் கூட, இனி வரக்கூடிய துன்பங்கள் கூட ஓடி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு உயர்வான பவர்ஃபுல்லான மந்திர சொல்லது. தினம் தினம் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. அதே போல அந்த முருகப்பெருமான நீங்க இப்படிதான் வழிபாடு செய்யணும் அப்படிதான் வழிபாடு செய்யணும் அவசியம் கிடையாது. இப்ப எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கும், காயத்ரி மந்திரம் இருக்கும், அந்த தெய்வங்களுக்கான உரிய மந்திரங்கள் இருக்கும். ஆனா முருகப்பெருமானுக்கு அவருடைய பெயரே வந்துட்டு திருமந்திரம் தான். முருகான்னு சொன்னா போதும், பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். அட என்னமா நீ வளன்னு பேசிட்டு இருக்க, என்ன இப்ப முருகப்பெருமான வழிபாடு செய்யணுமா, எதுக்கு நீ தேவையில்லாத கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னா சந்தோஷங்க. தெரியாதவங்களுக்காக தான் இதை நான் பேசிட்டு இருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து தலைப்பை பார்த்து தலைப்பிற்கான பதிவை பார்க்கலாம். இப்போ நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேன், மேஷ ராசிக்காரங்க போராடுறீங்க, வாழ்க்கையோட கஷ்டங்கள்ல இருந்து கவலைகள்ல இருந்து மீண்டுடுவோமா, முன்னேறிடுவோமா, இப்படி. ஸோ தனி ஒருவனாக நின்று வாழ்க்கையே போராடி கொண்டிருக்கக்கூடிய மேஷத்திற்கு 3 கிரகங்களுடைய பலம் கூடுவதனால மே மாதம் 31 பிறகு உங்களுக்கு பெருசா இருக்கக்கூடிய அந்த 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. 100% உண்மைங்க. இது வந்து கடவுள் எழுதிய தலைவிதி. ஸோ இதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி மேஷ ராசிக்கு நான் பலன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வழிபாடு செய்யாம இந்த பதிவை நான் தொடங்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது.
ஸோ அந்த வகையில் ஓம் சரவண பவ. செவ்வான் ஆணைய திருமேனி சேயே நாயன் துயத்தீரா எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா இளம் பூரண போற்றி தெய்வாதன இல்லாத பரயோகியர் சிவதேசிக போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனி குக போற்றி. என்னம்மா ஏதோ சொல்ற, அது என்னன்னு எனக்கு புரியலையே. செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோன்னா என்னம்மா உனக்கு பிரச்சனை, என்னப்பா உனக்கு பிரச்சனை? எல்லாமே வந்த வழி தெரியாம இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகும். வந்த துன்பம் விலகும், வரக்கூடிய துன்பம் அப்படியே விலகும். இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதம்மா, சிம்பிளா சொல்லு. ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி. உடைச்சிங்களா? 54 முறை, 108 முறை, 1008 முறை. உங்களால் இதில் எந்த நம்பர்ஸை வந்துட்டு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. நல்லதொரு மாற்றத்தை அந்த வெற்றிவேல் முருகன் வேலோடையும் மயிலோடையும் வந்து உங்களுக்கு அருளிடுவார். அப்புறம் ஒரு விஷயம், அந்த 54, 108, 1008 சொன்னா போதுமா? 54 முறை, 108 முறை, 1008 முறை ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி இந்த மந்திரச்சொல்ல தான் சொல்லணும். புரிஞ்சதுங்களா? இதை அனுதினமும் சொல்ல ஆறுமுகன் துணையோட ஏறுமுகமாக வாழ்க்கை பயணிக்கும். வாழ்த்துக்களுங்க. இப்போ தலைப்பிற்கான பதிவுகளை பார்ப்போம். பொதுவாக மேஷம் அப்படின்னாவே என்னங்க? எண்ணற்ற நற்குணங்கள் கொண்டவங்க, அமைதியானவங்க, ஒழுக்கமானவங்க, மனித நேயம் கொண்டவங்க, இரக்க குணம் படைத்தவங்க, உண்மையின் அடையாளமாக திகழக்கூடியவங்க, தர்மத்துல தலை சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவங்க. இவங்க மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டணுங்கிறதுனால வாழ்க்கையில ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கவனமா எடுத்து வைப்பாங்க. அதே போல வாழ்க்கையை பத்தின ஒரு தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க. எப்பேற்பட்ட உயர்வான குணநலங்கள் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட மேஷம் ஏன் கஷ்டப்படுது, ஏன் தத்தளிக்குது, தவிக்குது? யாரு ஏன் துணை இல்லாம போறாங்க, ஏன் தனியா நிக்கிறாங்க இவங்க? அதான் சொல்லிட்டேனே, நல்லவங்க வல்லவங்க இந்த கலியுகத்துல எங்க தனியா தான் நிக்கணும். பொய், சூது, வாது, பித்தலாட்டம், ஏமாத்துறது, இவங்கெல்லாம் தான் ஒத்துமையா இருக்காங்க. இந்த சிவாஜி படத்துல ரஜினி சார் சொல்லுவார் இல்லைங்களா, பண்டிகை தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். அப்படிதான் மேஷம் வந்துட்டு ஆடுதான் சின்னம், ஆனா நான் முன்னாடி சொன்னதுதான், சிங்கத்தை விட மேலான ஆளுமை திறன் படித்தவங்க தனியா நிப்பாங்க, சாதிச்சும் காட்டுவாங்க. வெற்றியும் இவங்களோட தான், வெற்றி வேலனும் இவங்களோட தான் இல்லையா? சரிங்க, இப்போ அந்த 3 கிரகங்கள் பலம் பெறுதுன்னு நான் சொன்னேன். அது எந்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசியில ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாற்றும். அப்போ சக்தி வாய்ந்த யோகங்கள் உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய நேரத்துல எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே ஒரு வித தாக்கம் இருக்கும், நல்லதும் இருக்கும், பாதிப்பும் இருக்கும். ஆனா இந்த 3 கிரகங்களுடைய அமைப்புங்கிறது மேஷ ராசிக்கு மே மாதம் 31க்கு பிறகு ஜூன் மாதத்துல இந்த சக்தி வாய்ந்த யோகம் உருவாகுது. இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா, புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தும். பேச்சு, படிப்பு, வியாபாரம் இது எல்லாத்துலயுமே வெற்றிகரமா இருக்க போறீங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான், நவகிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மற்றும் தேவர்களின் குருவான குரு பகவான், இவங்க 3 பேருடைய சேர்க்கையும் மிதுன ராசியில உருவாகுவதனால, அதாவது மிதுனம்ங்கிறது யாருங்க? புதன் பகவானுடைய வீடு. குறிப்பா அந்த கிரகனுடைய சக்தி திரிகிரக யோகத்தை உருவாக்குது. இந்த யோகமானது மிதுன ராசியில பார்த்தீங்கன்னாக்கா 50 வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. இப்ப திரும்பவும் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதுன ராசியில உருவாகி இருக்கு. இந்த யோகத்துடைய தாக்கம்ங்கிறது, இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில கூடிய 8 பிரச்சனைக்கு முடிவு கொடுக்குதுன்னு சொன்ன இல்லையா? அத மொதல் விஷயம் பணம், பொருளாதாரம், பயங்கரமான கஷ்டம். இப்போ பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க. அடுத்த 2வது பிரச்சனை, தெய்வத்தை கூட வழிபாடு செய்ய முடியலைங்க. ஒரு மாதிரி மனசே பார்த்தீங்கன்னா குழப்பத்துல, கோயிலுக்கு போகலான்னு நினைப்போம், ஆனா போக முடியாது. தெய்வத்துக்கும் மேஷராசிக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனே அப்படிங்கிறத சுத்தமா அத்து போயிருக்கும். ஆனா இப்போ தெய்வ வழிபாட்டுல நாட்டம் அதிகரிக்கும். நீங்க தள்ளி வைத்திருந்த காரியங்களை எல்லாத்தையுமே இப்ப செய்ய தொடங்குவீங்க. புரியுதுங்களா? உங்களால சாமியும் கும்பிட முடியாம இருந்துச்சு, எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்க முடியாமலும் இருந்துச்சு. ஸோ 2வது பிரச்சனை ஓவர். 3வது பிரச்சனை, சதா நேரமும் பெத்தவங்க கிட்ட சண்டை சச்சரவு. சொந்த பந்தங்களே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க.
ஒரு கட்டத்துல மேஷராசி என்ன பண்ணிருப்பீங்கன்னா, யாரும் வேணாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி மேஷராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு மாதிரி வெறுப்புல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ பெற்றோர் உடனான உறவுங்கிறது இணக்கமா இருக்க போகுது. உங்களால தெளிவான எண்ணங்களால குடும்பத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர போகுது. இதே பெரிய விஷயம். குடும்பம் நம்மளை மதிச்சிட்டாங்கன்னா போதுங்க, மற்ற எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம். அடுத்ததா 4வது பெரிய பிரச்சனை ஆரோக்கியம் தாங்க. நெடு நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள்ல இருந்து இப்போ முழுசா விடுபட போறீங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. அடுத்து 5வது விஷயம், 5வது பிரச்சனை, வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வராமலே இருந்திருக்கும். நீங்களும் இப்போ வரும் அப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அது போல வெளிநாடு மற்றும் வெளியூர்கள்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து அடையும். அடுத்ததா 6வது பிரச்சனை வருமானம் தான். எதை செஞ்சாலும் சரி நஷ்டம். தொழில நஷ்டம், வேலையில் நஷ்டம், இப்படி நஷ்டத்துல போயிட்டு இருந்த உங்க வாழ்க்கை இனி லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானம் நிரந்தரமா வருவதற்கு வழி வகுத்து கொள்ள போறீங்க. வருமானத்துக்கு வழி உண்டு. அதாவது தொழில் செய்றீங்களா, நல்ல லாபம் இருக்கும். அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்களா, சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இதை தாண்டி உபரி வருமானத்துக்கான வழியுமே இருக்குங்க. பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுது. அடுத்து 7வது, உடன்பிறப்புகள் கிட்ட, சகோதரன் சகோதரி இவங்கிட்ட இருந்த மனக்கசப்புகள் இப்போ விலகுது. அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய குறைகளை நீங்க எப்பவுமே வந்து பெருசுபடுத்தினதே கிடையாது. அதே போல அவங்களுமே உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வந்து நிற்பாங்க. ஸோ குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுது. எல்லாத்துக்கும் மேல 8வது பெரிய பிரச்சனை, உங்களை ஏமாத்துறாங்க இல்லையா. இத்தனை நாளா அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம இவங்களை ஏமாத்துறோம், நமக்கு இனி ஒரு நல்ல காலம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களை ஏமாத்துற நொடியிலிருந்தே அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தாலும் நிறைய விஷயங்கள்ல நஷ்டத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி உங்களை ஏமாத்துறவங்க இப்போ உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நிற்பாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நீங்க மன்னிப்புமே கொடுக்க போறீங்க. மன்னிக்கிறது பெரிய மனுஷனுடைய தன்மை இல்லையா. அதுல எப்பவுமே மேஷராசி உயர்வானவள் தான். எல்லாத்துக்கும் மேல உத்தியோக பணிகள் இருக்கீங்களா, உயர் அதிகாரிங்க இத்தனை நாளா என்ன செஞ்சாலும் சரி, நம்ம நல்லதை செஞ்சாலும் சரி அது நமக்கு கெட்டதா வந்திருக்கும். ஆனா இப்போ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூலி வேலையை செய்தாலும் சரி, உங்களுக்கு மேல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. உங்களுடைய பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பொறாம அதிகமா இருக்கு ஓகேங்களா, அவங்க கிட்ட பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்குவாங்க. அதே போல அன்றாட பணிகளை சிறப்பா செஞ்சு முடியும். சின்ன ஒரு குறை கூட வரக்கூடாது. நேரம் காலம் பார்க்காம உங்களுடைய வேலையை கடமையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுக்கோங்க. அதே போல நீங்க எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வு இடமாற்றம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல பணத்துக்கு குறைவே இல்லைங்க, நிறைவான தனவரவு இருக்கு. இந்த நேரத்தை நீங்க கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா சிக்கன நடவடிக்கையின் மூலம் ஓரளவு பணத்தை சேமிச்சு வச்சுக்க முடியும். ஸோ அதனால சேமிப்புல கவனம் வச்சுக்கோங்க. இது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயத்துல கவனமா இருந்துட்டீங்கன்னா மனநிறைவுக்கு குறைவு இருக்காது. வியாபாரம் லாபகரமா நடக்கும். நாளுக்கு நாள் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க. வியாபாரத்துல வளர்ச்சி காண்பது ரொம்ப அவசியம். அதே நேரத்துல அவங்கள வந்து கொஞ்சம் திருப்தி அடைய வைக்கக்கூடிய வகையில தரமான பொருட்களை கொள்முதல் பண்ணுங்க. வியாபாரத்தை பெருக்க இது உதவிகரமா இருக்கும். தொழில வளர்ச்சி இருக்கும், வருமானம் சீரா இருக்கும். அதே நேரத்துல கூடவே வந்து சுப செலவுகளும் வரும். அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஒழுங்கா திட்டமிட்டு முறைப்படி நீங்க செயல்படுவதன் மூலம் தொழில அதிகப்படியான முன்னேற்றம் பார்க்க முடியும். அடுத்து கலைத்தொழில் இருக்கவங்க, இடைத்தரகர்கள் இருக்காங்க இல்லையா, ஒத்துழைப்பை எதிர்பார்க்காம நீங்க நேரடியா முயற்சி செஞ்சீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மகிழ்ச்சிக்கு இடம் இருக்கு. அதே போல வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சீங்கன்னா அது வந்து பெரிய இழப்புகளுக்கு கொண்டு போய் விட்டுடும். ஸோ சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ பயன்படுத்துங்க. அதே போல வெளியூர் பயணங்களை அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சக கலைஞர்கிட்ட சுமூகமா நடந்துக்கிறதுக்கு பாருங்க. நல்ல பெயரை காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை பாருங்க. வண்டி வாகன வசதிகள் பெருகுது. கலைஞர்கள்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு வாய்ப்புகள் அமையும். அடுத்து மாணவர்கள்,
நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் உண்டு. தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற்று உங்களோட உயர்கல்வி கனவுகள் நனவாகும். அதே போல் இடையில நின்றுட்டவங்களாம் இப்போ தேர்வு எழுதி அதை பாஸ் பண்ணிடுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சில வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஞாபக மருதி, உடல் சோர்வு, இது எல்லாமே முழுசாக உங்களை விட்டு போகுது. சுறுசுறுப்பாக வளம் வர போகிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இந்த மேஷ ராசிக்காரன் செய்யக்கூடாது. இந்த குளத்துல குளிக்கிறேன், குட்டையில் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு சில சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக மாற்றிப்பீங்க. ஏன்னா உங்கள் மனசு உறுதியாக இருக்குது. இத்தனை காலமாக எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தீங்களோ இதன் காரணமாக தலைமை கிட்ட பேர் அன்பையும் நன்மதிப்பையுமே பெற்று வச்சிருக்கீங்க. இது அசைச்சி பார்க்குற மாதிரி சில சோதனைகள் வரும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. மனசை அலைப்பாய விடாதீங்க. யாருடைய ஆசை வார்த்தைகளுக்கும் மயங்காதீங்க. புரியுதுங்களா? கரெக்டாக இருந்துட்டா போதும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். உடைய நோக்கங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகளை பெற போறீங்க. தள்ளி போயிட்டு இருந்த திருமணம் திடீர்னு முடிவாகும். திருமண வாய்ப்புகளை பெறுவீங்க. உடல் நலனில் இருந்த சிறு சிறு உபாதைகள் இப்போ சரியாகுது. கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையுது. அதே போல் வேலை நிமித்தமாக தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் வேலை பார்த்தீங்க இல்லையா, பெண்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. இப்போ திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து மேஷ ராசி செய்ய வேண்டிய விஷயங்களும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் பார்த்தாச்சு. இப்போ முழுசா உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லட்டுமா? திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும். தொழில் அதிபர்கள்லாம் நல்ல லாபத்தை பெற போறீங்க. எப்பேற்பட்ட சவால்களுமே புத்திசாலித்தனமா சமாளிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்க போறீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான புதிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். நிதிநிலை வலுவா இருக்கு. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. ஒட்டுமொத்த உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும். செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல அடுத்தடுத்து குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். நீங்களுமே நிறைய சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய வேலைகளை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இந்த காலத்துல தொடங்க நல்ல வெற்றி கிடைக்கும். இது தொடர்ந்து உங்களுடைய பணம் ஏதாவது வெளியில சிக்கியிருந்தா இப்போ முயற்சி பண்ணுங்க. அந்த சிக்கிய பணம் கைக்கு வரும். வருமானத்துல உயர்வு ஏற்படுது. வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க. உயர் அதிகாரிகிட்ட முழு ஆதரவு கிடைக்கும். அதே போல பங்கு சந்தை இல்லை ஏதாவது விஷயத்துல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து இப்போ ஏற்கனவே செய்த முதலிலிருந்து இப்போ நல்ல லாபம் கிடைக்கும். பங்கு சந்தை, பந்தயம், லாட்ரி மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமா இந்த 3 கிரகங்களுடைய பலம்ங்கிறது, இந்த திரிகிரக யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி கொடுக்குது. மன நிம்மதி, மகிழ்ச்சி அதிகமாகுது. தொழில் மற்றும் பண வருமானத்தை பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயர்ந்து புதிய முதலீடுகள்ல வெற்றிகரமான லாபத்தை பார்க்க போறீங்க. அதே போல உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். புதுசாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு, வளர்ச்சி கிடைக்கும். சொத்துக்களில் முதலீடு பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நிலச்சிருக்கணும்னா புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க. நினைச்ச காரியங்கள் நடக்கும். அதே போல சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிந்து வழிபாடு செய்ய வெற்றிகள் தொடரும். அதே போல ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமைகளை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு வைங்க. பணம் பத்தின கவலைகள் மாறியும். செவ்வாய்க்கிழமைகள்ல அனுமந்த பூஷணை வழிபாடு செய்யறதுமே சிறப்பு தான். ஸோ மேஷ ராசி மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க முதன்மையாக வணங்கக்கூடிய 4 தெய்வங்கள், முதல்ல முருகப்பெருமான், அப்புறம் பெருமாள், அதுக்கப்புறம் குரு பகவான், அவருக்கு அப்புறமா அனுமன். இந்த 4 தெய்வங்களையும் உங்களால் எப்பெல்லாம் வழிபாடு செய்ய முடியுதோ வழிபாடு செய்யுங்க. உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்ட காலத்தையுமே இல்லாமல் போக்கிடுவாங்க. வாழ்த்துக்கள்ங்க. உடைய எண்ணம் போலவே வாழ்க்கை உங்கள் கையில் கிடைக்க போகுது.